மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மகத்தான தீர்வு என்ற தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான தேவையான தலைப்பு. ஏன்னா மனக்குழப்பம் இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் உலகத்திலே காணப்படுகிறார்கள். எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையான மனக்குழப்பம், மன அழுத்தம், பிரச்சனைகள், தலையை மிதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இல்லை. பல காரணங்கள், ஒரு சிலருக்கு ஒரே ஒரு காரணத்தினால் மனக்குழப்பம் ஏற்படும், சில பேருக்கு 2-3 பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக அவர்களுக்கு தோன்றும். இப்படி எதை எடுத்தாலும் அவர்களுக்கு தாங்க முடியாத துன்பங்களும் இன்னல்களும் ஏற்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மன அழுத்தம் எப்படி என்னென்ன காரணத்திற்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தீர்களேயானால், முதலாவதாக மரண பயம். மனிதன் நம்ம செத்துருவோமோ, வயசு ஆக நடுத்தர வயசை கடந்த உடனே செத்து விடுவோமோ என்ற ஒரு பயம். நோய்கள் அதிகரிக்கும் பொழுது அதை ஒட்டி பல பிரச்சனைகள் வரும் பொழுது அது பற்றிய ஒரு அழுத்தம், நேற்று மாதிரி நமக்கு இருக்க முடியலையே என்று அதனால் அவர்கள் துன்பப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே போல் திடீரென்று விபத்துகள் ஏற்படும் பொழுது அது ஒரு மனிதனை பெரிய அளவில் தலைகீழாக புரட்டி போட்டு விடுகிறது. நேற்று வரைக்கும் நன்றாக செயல்பட்ட ஒருத்தன் ஒரு விபத்துக்கு பிறகு அப்படி அடியோடு மாறி விடுகிறான். இது மாதிரியான காரணங்கள் ஒரு குறைந்த சகோதரர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதே போல் பொருளாதாரம் சம்பந்தமான பல பிரச்சனைகள்னால நிறைய பேருக்கு மனக்குழப்பம் இருக்கிறது. கடுமையான வறுமை, நமக்கு எதுவுமே கைகூட மாட்டேங்குது, நம்முடைய வருமானத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியலையே, தேவைக்கு ஏற்ப சம்பாதிக்க முடியலையே, சம்பாத்தியத்துக்கு மேலே செலவு அதிகமாக இருக்கிறது என்ற பிரச்சனை வரும் பொழுது அதுவே ஒரு மனிதனை அழுந்தி உட்கார வைத்து விடுகிற காட்சியை பார்க்குறோம். அதே போல் இந்த வறுமையை காரணமாக வைத்து கடன் வாங்கி விடுகிறோம். அந்த கடன் சேர்ந்தோன்னு ரெட்ட சுமையாகி விடு. வறுமை ஒரு பக்கம், கடன்காரனுக்கு எப்படி நம்ம கடனை கொடுக்கறது என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது மீண்டும் நமக்கு அந்த அழுத்தம் அதிகமாகிற காட்சியை பார்க்குறோம். ஏற்கனவே வசதியாக இருந்தவர்கள் திடீரென்று இழந்துட்டாங்கன்னு வைங்க, அது ரெட்ட சுமையாக அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. வறுமையாகவே பழகி போனது ஒரு வகை. ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறவன் திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டா அது அவனுக்கு பயங்கரமான ஒரு சுமையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நம்பி ஒரு இடத்துல நம்ம ஒப்படைத்த பொருளை ஒருத்தன் மோசடி பண்ணிட்டான்னு வைங்க, வாங்கின கடனை தரலேன்னு வைங்க, ஒரு பங்காளியை சேர்த்தவன் துரோகம் பண்ணிட்டான்னு வைங்க, அதில் அந்த பொருள் போனது ஒரு பக்கம், இப்படி நம்பி ஏமாற்றி விட்டானே என்கிற மாதிரியான ஒரு பக்கம் இந்த பொருளாதாரம் தொடர்பாக பலவிதமான துன்பங்களை ஒரு மனுஷன் செய்கிறான், அடையும் பொழுது அது அவனுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அவனுடைய நிம்மதியை குலைக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடியவர்களில் யாராவது இது இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் 1-2 இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போல் செல்வம் அதிகமாக இருந்தால் கூட அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இவன் ஆஃபீஸ் வந்துடுவானோ, கணக்கு காட்டணுமோ, இது எப்படி ஆகும், அப்படி இந்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்பது கூட ஒரு மனிதனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி அதுவே அவனுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி உலகத்தில் நம்ம ஒரு எட்டெடுத்து வைக்கும் பொழுது பல காரியங்களுக்கு செய்யும் பொழுது பல தோல்விகளை சந்திக்கிறோம். எடுத்த எல்லா காரியமும் ஜெயிக்குமா? ஜெயிக்காது. நம்ம ஒரு 1000 காரியத்தில் ஈடுபட்டோமையானால் ஒரு 500ல் ஜெயிக்கலாம், ஒரு 700ல் ஜெயிக்கலாம், 300ல் தோல்வி அடைஞ்சிருவோம். அந்த தோல்விகளெல்லாம் நம்மளை என்ன செய்யும்? பயங்காட்டு அழுத்தத்தை உண்டாக்கும், துவண்டு போய் வைத்து விடும், அப்படி உழண்டு போய் விடுவோம். என்ன தோல்வி வரும்? பரீட்சை எழுதுறான், தோற்று போயிடுறான். பரீட்சை எழுதிவிட்டு பள்ளிக்கூடத்தில் தோற்ற காரணத்திற்காக வேண்டி அந்த மாணவர்கள் இப்போ உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கெல்லாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிவிடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். தேர்தலில் தோற்று போயிட்டான்னு வைங்க, அரசியல்வாதிகிட்ட கேட்டால் அது தெரியும் அவர் எந்த அளவுக்கு அவனை பாதிச்சிருக்கிறது என்பது. அந்த அரசியல்வாதிகள் ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் ஒருவன் தோற்றுவிட்டால் கூட அது பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தை மனிதனுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தத்தான் செய்கிறது. அதே போல் ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்த ஒருத்தன் அதை இழந்துட்டான்னு வைங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டு, பதவி பறிக்கப்பட்டு, நடவடிக்கை எடுக்கப்பட்டு, அரசாங்கத்தினால் பதவி நீக்கம் இப்படி ஏதாவது இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஏற்கனவே இருந்த அந்த அந்தஸ்திலிருந்து கீழே போன உடனே அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி நிம்மதியை குலைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் யாராவது செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுலேயும் நமக்கு என்ன செய்கிறது? பலவிதமான ஒரு பாதிப்புகள். நமக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு நினைத்த ஒருத்தன்
நமக்கு எதிரியாக மாறி துரோகம் பண்ணிட்டான்னு வைங்க, இதுகளெல்லாம் இல்லாமல் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை லேட்டாகும். 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு ஆம்பளை சைட்லையும் வசதி இருக்காது, பொம்பளை சைடில் வசதி இருக்காது. தங்கச்சி கல்யாணம் பண்ணி தான் உனக்கு பண்ணுவோன்றுவாங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான ரூபா டவுரி கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு இவன் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஆம்பளை திருமணம் பொம்பளை திருமணம்லாம் தாமதமாகும் பொழுது அந்த 2 பேருக்கும் பிரச்சனையாகும், அவங்கள பெற்றவங்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கும். அந்த 2 பேருக்கும் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ பெற்றவர்களுக்கும் எப்போ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி நம்ம அழகு பார்ப்போம், பேரம்பேத்தி எப்போ பார்ப்போம், அந்த மகனும் மகளும் சந்தோஷமாக இருக்கிற காட்சியை நம்ம எப்போ பார்ப்போம் என்றெல்லாம் அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தமாக சுமையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டாலோ அல்லது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாலோ அது அந்த மனிதனை அப்படியே ஒடிச்சு போட்டுருது. அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தோம், இப்படி துரோகம் செய்துட்டாங்களேன்னு சொல்லி 2 பேரில் கணவன் துரோகம் செய்தால் அது மனைவியை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனைவி அது மாதிரி துரோகம் செய்து விட்டால் அதுவும் கணவனை பாதிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்கள் கெட்ட செயல்களில் ஈடுபட்டு ஊர்லாம் விமர்சிக்கும் பொழுது நமக்கு தலை குனிவாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பையனுவோ பிள்ளைங்க பொண்டாட்டிங்க புருஷனுவோ தப்பாக சில வேலைகளை செஞ்சு ஒரே பொறுக்கி என்றும் திருட்டு பையன் என்றும் மோசடிக்காரன் என்றும் பிக் பாக்கெட்டுக்காரன் இந்த மாதிரியான பெயர்களை ரவுடி என்று நம்ம குடும்பத்தில் யாராவது பேர் எடுத்தாங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக நம்மளை நல்லா நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனை அது மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி என்ன செய்யக்கூடிய குழப்பத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அது மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க, பிள்ளை பெறுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லைன்னா அதுவே 2 பேரையும் அந்த கணவனை மனைவியும் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினைக்குவான், பொம்பளை பிள்ளையாக போயிடும். அப்போ பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினைப்பான், ஆம்பளை பிள்ளையாக போயிடும். அப்போ இந்த மாதிரி அவர்கள் எந்த பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த மாதிரி பிள்ளை இல்லை என்று சொன்னால் அது அவனுக்கு என்ன செய்யும், அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். மீண்டும் பொம்பளை பிள்ளை, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், அதுவும் பொம்பளை பிள்ளை, மறுபடியும் பொம்பளை பிள்ளைன்னு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமென்னா அதுக்கு ஏன் பிறந்தோம், செத்துட்டா என்ன என்கிற அளவுக்கெல்லாம் மனிதனை இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் அந்த குடும்பங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இது இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும். இது எல்லாம் இல்லாட்டாலும் ஏதோ 1-2 நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்மளை பல பேர் பலவிதமாக விமர்சனம் செய்வார்கள். நம்ம நல்லா நடந்தாலும் விமர்சனம் செய்வார்கள். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் 4 பேர் என்ன செய்வான், அப்படியாக்கும் இப்படியாக்கும் கோல் சொல்கிறது, அவதூறு சொல்வது, நம்மளை பற்றி விமர்சிப்பது, போட்டு கொடுப்பது, இந்த மாதிரி சில பேர் செய்து விட்டார்கள்னு சொல்லும் பொழுது அவன் செஞ்சுட்டு போகிறான், நம்ம இருக்க மாட்டேங்கிறோம், நம்மளை பாதிக்குது. எவனோ நம்ம மேலே அவதூறு சொன்னால், நமக்கு எதிராக விமர்சனம் பண்ணினால் அது நிச்சயமாக நம்மளை என்ன செய்கிறது, பாதித்து மனுஷனை ஒடித்து விடக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வழக்குகள், அது மாதிரி கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு போலீஸ் கேஸ் ஆகி இப்படியெல்லாம் பொய் வழக்குகளை ஒரு மனிதன் சந்திக்கிறான். இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்காதவன் யாராவது இருக்கிறானா? இல்லை. இப்போ இது அவனை மனிதனை பாதிக்கிறது. சில பேருக்கு அவன் சுமந்து கொண்ட பணியினால் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இடைவிடாத வேலை இது ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கும். காலைல எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் ஒரு பொம்பளைக்கு 24 ஹவர்ஸ் வேலையாக இருந்தால் என்னவா, அவளுக்கு பெரிய பாதிப்பாக ஏற்படுத்தும். ஒருத்தன் காலையிலேருந்து இதே வேலையாக தொழில் வியாபாரம் ஒரே வேலைன்னுட்டு இருந்தால் எந்த வேலையோ படித்து கொடுக்குற வேலை அதையே செஞ்சிகிட்டு இருக்க முடியாது, வியாபாரம்டா அதையே செஞ்சிகிட்டு இருக்க முடியாது, மார்க்கெட் பண்ணிட்டு அதையே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுவே ஒருத்தன் மீது சுமத்தப்பட்டு அதிகப்படியான ஒரு பலுவாக ஆகும் பொழுது ஓய்வு என்பதே கிடைக்கலைங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கும் பொழுது என்னவாகிறது, அது அவர்களை கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சமுதாயத்தில் எதிர்ப்பு வருது இல்லையா, அது பாதிப்பை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் எதை செஞ்சாலும் எதிர்க்கிறான், ஒன்றும் செய்ய விட மாட்டேங்கிறான், சொந்த பந்தங்கள் எதிர்க்கிறான், நல்லவனாக வாழ விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ நினைக்கிறவங்களுக்கு இதுவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது மாதிரியான பல பிரச்சனைகள் உலகத்தில் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனைன்னு ஒழுங்க தேவை கிடையாது. எதுக்கு இதை எடுத்திருக்கோம் என்று கேட்டால், இஸ்லாத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனால் இது விளங்காத காரணத்தினால் ஒரு பெரிய பாரதூரமாக நம்ம என்ன செய்கிறோம், நினைத்து குழம்பி கொண்டிருக்கிறோம். இது போக இதெல்லாம் உலக விஷயம். பல பேருக்கு ஈமான் சம்பந்தப்பட்டதிலே பெரிய மன அழுத்தம் இருக்கிறது. இந்த உலகம் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையாலாம் சைத்தான் என்ன செய்வான், உள்ளத்தில் சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். ஈமான்லேயே டவுட்டு வந்துடும். எவனாவது ஒருத்தன் இடக்கு முடக்க கேள்வி கேட்டான்னு வைங்க, அதுக்கு பதில் சொல்லலைன்னு தெரியலைன்னு வைங்க,
நமக்கு இறைவன் இருக்கிறானா, உண்மைதானா, கேட்குறாங்களே, ஆன்சர் இல்லையே, இப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுது ஒரு நேரத்தில் சந்தேகம் வரும், அப்புறம் தீரும், இன்னும் நரகத்துக்கு போய்ட்டு என்ன செய்கிறது, நம்ம ஈமானில் ஏற்றுக்கிறோன்னா ஏற்றுக்கிற மாட்டானா, இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமே என்று நல்லவர்களாக வாழ நினைக்கிறவங்களுக்கு ஈமானில் என்ன செய்யும், குழப்பமும், ஈமான் காரணத்தினால ஒரு மன அழுத்தம், நிச்சயமாக மனக்குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி அமல்களில் நம்ம நிறைய அமல் செய்ய நினைக்கிறோம், செய்ய முடியலை, நமக்கு இந்த அமல் போதுமானதாக இருக்குமா, இவ்வளோ அமலை செஞ்சு நம்ம ஜெயிக்க முடியுமா, நம்முடைய அமல்கள் ரொம்ப குறைவாக இருக்க, சஹாபாக்களை போல இல்லையே, அந்த மகான்களை, பெரியார்கள், நாதாக்களை போல நம்முடைய நல்லறங்கள்லாம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக நம்முடைய செயல் போதுமானதாக இல்லை என்று நினைக்கும் பொழுது அதுவும் நம்மளை என்ன செய்கிறது, நல்ல மனிதர்களை, ஈமான் உள்ள நல்ல மர்மையை பயப்படக்கூடிய மனிதர்களுக்கு இதெல்லாம் முஸ்லீம்கள் மட்டும் சந்திக்கிற பிரச்சனை. இதுக்கு முந்தி சொன்னதெல்லாம் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை, எல்லா மதத்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ சொல்கிற இந்த மேட்டர்கள் எல்லாம் ஒன்லி முஸ்லீம்கள் மாத்திரம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தால் அது பாதிப்பதாக இருக்கிறது. நம்ம பாவம் செய்கிறோம், மனுஷன்னா பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஆனால் அந்த பாவங்கள் செய்யும் பொழுது ஒரு தடவை பாவம் செஞ்சுட்டு ஒரு உறுத்தும், அதே கவலையாக இருக்கும். பாவம் செஞ்சுட்டேன் என்ன ஆகும் தெரியலையே, எல்லாம் தண்டிச்சா என்ன பண்ணுறது, நமக்கு எது என்ன ஆகும், இந்த பாவத்தை விட முடியலையே, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மர செய்வோம். இனிமேல் அந்த தப்பை செய்யக்கூடாதும், அப்புறம் என்ன செய்வோம், அடுத்த நாள் அந்த தப்பை போய் செய்வோம். நம்ம சைத்தாண்ட தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறோமே, சைத்தானை ஜெயிக்க முடியலையே, நல்லவனை வாழ முடியலையே, ஒரு நேரத்தில் நம்ம பிறண்டுறோமே, ஆனால் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறோம், கல்யாண நேரத்தில் பிறண்டு வரதட்சணை வாங்கிடுறோமா இல்லையா, இப்படி ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில் செய்யக்கூடாதுன்னு நினைக்குவான், ஒரு நேரத்தில் அது செஞ்சிருவான். அவனால் நல்லவனாக வாழ எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் அவனை மீறி அவனிடத்தில் தீய செயல்கள் வெளிப்படும் பொழுது மறுமையை பயப்படக்கூடிய மனிதனுக்கு இதுவும் பாதிப்பாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய இபாதத்துகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறான், நம்ம ஈடுபாடாக செய்கிறோமா, ஏதாவது தொழுகிறோம், தொழுகையாக இருக்காது, எவ்வளோ உலகத்தை என்ன வருது, தொழுகையில் அப்படியே இறைவனோடு ஒன்றி போய் நம்மால் தொழுக முடிகிறதா, இறை நினைவோட மாத்திரம் நம்ம யாராவது எந்த தொழுகை ஒரு வக்து தொழுகையாக நிலைநாட்டி இருக்கிறோமான்னு நெஞ்சில் கை வைத்து பார்த்தால் இல்லைங்கிறது தான் அனைவருடைய விடையாகவும் இருக்கும். அப்போ என்ன நம்ம என்ன தொழுகை தொழுகிறோம், வியாபாரத்தை பார்க்குறோம், கணக்கை பார்க்குறோம், எவன் கடன் தரணும்னு பார்க்குறோம், வீட்டில் அடுப்பை பற்றி சோத்து போட வச்சு அடுப்பில் வச்சுட்டு வந்த மாதிரி நினைக்கிறோம், தொழுதுகிட்டு இருக்கும்போது புள்ள அழுகுற சத்தம் கேட்குன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு தொழுகை தானே, சுருட்டி மூஞ்சில் அறிய மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரும் பொழுது அதுவும் பெரிய அழுத்தமாகி என்னத்தை தொழுது, என்ன பேசாமல் தொழாமல் இருந்துட்டு போயிடுவோம், தொழுது என்ன புண்ணியம், ஒரு யாவும் இறை நினைவு வரமாட்டேங்குது என்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நமக்கு குழப்பங்கள்